ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம சரௌண்டிங் வ்ளாக்ஸில் வந்து வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாச்சு. சரி, இனிமேல் கொஞ்சம் குக்கிங் வீடியோஸ் போடலாம்னு இருக்கேன். எனக்கு ஜஸ்ட் அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வந்து மதியம் லஞ்சுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு குக்கிங் பண்ண சொன்னாங்க. சரி, கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம் செய்யலான்னு இருக்கேன். நமக்கு ரொம்ப சமைக்க சுபீத்தனமாக இருக்கும்போது இந்த ரெசிபி வந்து செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கு தேவையான என்னென்னு பார்த்துலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். சாதம் அரிசி வந்து ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளரில் வந்து துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து 1.5 டம்ளர் எடுத்துருக்கோம் மொத்தமாக அரிசியும் பருப்பும். 1.5 டம்ளருக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சா போதும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். இது தாளிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு 2 மிளகு, சீரகம், 2 வெந்தயம், அதுக்கப்புறம் கடுகு, சாம்பார் பவுடர் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போடலாம். சிம்பிளான ரெசிபி தான் இது, வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மார்னிங் கூட பசங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுக்காக கூட சீக்கிரமாக செய்யலாம். இது டைம் ரொம்ப தேவைப்படாது. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கீறி வச்ச பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் 2 போட்டுக்கலாம். நல்லா வதக்கி தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம தேவைப்படும் போது சால்ட்டு கம்மியாக இருந்தால் அப்பவும் போட்டுக்கலாம்.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். பெருங்காயம் இருந்துச்சுன்னா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் துவரம் பருப்பையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம். இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசியும் பருப்பும் போட்டோம். இதில் தான் நம்ம தண்ணியும் அளந்து ஊற்ற போகிறோம். இப்போ 4 டம்ளர் தண்ணி வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் வந்து மூடி விசில் போட்டு வைக்கிறோம். லாஸ்ட்டு நம்ம இறக்கிட்டதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டு விட்டுட்டோம். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நார்மலாக வந்து நம்ம சாம்பார் சாதம் செய்யணும்னா அதில் புளி ஊற்றுவோம். இதில் புளியெலாம் ஊற்றக்கூடாது. இது வந்து அரிசி பருப்பு சாதம். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடே ஒரே கமன்னு வாசனைங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்குங்க நம்ம அரிசி பருப்பு சாதம். பாருங்க, அடி பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. நம்ம சாப்பிடும்போது நெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இதில் வந்து நடுவில் வந்து மஞ்சள்தூள் போடணும். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடிங்க. சுட சுட அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். ஓகே காய்ஸ், பாய். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.